மீன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள். பாக்யாதிபதி 3ஆம் இடத்துக்கு பயிற்சியாகி பாக்யஸ்தானத்தை பார்க்க போகிறார். தந்தை ரீதியான உடல் ரீதியான சங்கடத்திலிருந்து விடுதலை கிடைப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். உங்கள் அப்பானால நடக்க முடியலையா, கால் பகுதியில் பிரச்சனையா, அவருக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். இல்லை எல்லாமே நார்மலாக தான் சார் இருக்காருன்னா ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு வருவார். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு நல்ல அறிவுரைகளை கொடுக்குறாங்க. ஆனால் நமக்கு தான் பிடிக்காத சொன்னால் அது மாதிரி ஒரு இடத்துல இருக்கீங்க. அதனால் அவங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுடைய வியாபாரத்தில் பெருத்த லாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது அமோகமான டைமாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ மீனராசிக்கு ரொம்ப சூப்பரான டைம். எல்லா விஷயத்திலும் அனுகூல பலன்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், மீனராசியில் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பு சார்ந்த அறிவு தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் தங்களுடைய படிப்பு சார்ந்த வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கான அமைப்பை ஏற்படுத்துகின்ற காலகட்டம். நீங்கள் வெளியூருக்கு போகிறீங்களா, இட் இஸ் த பெஸ்ட் டைம். ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே இருக்காது. உடம்பில் இருக்கிற வியாதிக்கு தீர்வு கிடைக்கும். இத்தனை நாளாக உங்கள் உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா செவ்வாய் 6ஆம் இடத்தை பார்க்குறார். ருணரோக சத்துருஸ்தானத்தை செவ்வாய் பார்க்குறார். உங்கள் எதிரிகள் உங்கள் கண்ணுக்கே அகப்பட மாட்டாங்க, காணா போயிடுவாங்க. உங்களை பார்த்து பயந்து நடுங்குவாங்க. ஏன் அப்படின்னா நியாயமான பேச்சு உங்ககிட்ட இப்போ நியாயமான, ஆக்சுவலாக உங்கள்கிட்ட நியாயமான பேச்சுலாம் நான் ஒத்துக்க மாட்டேன். இப்போ நீங்கள் பேசுகிறது நியாயமாக இருக்கும். ஏன்னா சனியின் பார்வையில் செவ்வாய் ஆக்ரோஷத்தோடு பேசுவீங்க. ஆனால் அதே சமயம் கரெக்டாக இதுதான் கரெக்ட், இதுதான் இப்படி தான் அப்படின்னு பேசக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. உங்களுடைய வியாபார ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கான அமைப்பும் ஏற்படும். அதே சமயம் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய படிப்பு படிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. இது உங்களுக்கு வெற்றியை தரும். தந்தை வழியில் உங்களுடைய தந்தையின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். ஆக்சுவலாக சொன்னேன்ல ஆரம்பத்திலே அப்பாவுடைய ஹெல்த்துக்காக மருத்துவ செலவு இருக்குன்னு. அந்த மருத்துவ செலவு அவருடைய ஹெல்த்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்க்கறதுக்கான செலவாக இருக்கும். அவரை போய் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சு அது அந்த 1 மாதம் 2 மாதம்னு போகிறதுலாம் இல்லை. அவர் போவார், ஒரு 2 நாள் இருப்பார், 3ஆவது நாள் நார்மலாக ஹீல் கம் பேக் நார்மல். போகும்போது ஸ்ட்ரெச்சரில் போவார், வரும்போது நடந்து வருவார். அந்த அளவுக்கு ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய வகையில் இருக்குது. தொழில் ரீதியாக உங்களுக்கு புதிய அனுபவங்கள் ஏற்பட்டு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். நீங்கள் ஒரு புதுசாக தொழில் துவங்குறீங்கன்னா யூ வில் சக்சீட். அதே மாதிரி நீங்கள் புதுசாக வேலைக்கு சேரீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய தனித்துவத்தை அங்கே வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ யூ வில் எக்ஸல் இன் வேர் யூ ஆர். உங்களுடைய இருக்கிற இடத்துல நீங்கள் ஜொலிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்றன. பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தை பார்க்குறது அவ்வளோ விசேஷம். இதில் இன்னொரு நல்ல விஷயம், திருமணமான தம்பதிகள் ஒரு 5 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, குழந்தை பாக்கியம் இல்லை, இட் இஸ் த ரைட் டைம். வம்ச விருத்தி ஏற்படும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதற்கான அமைப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மீனராசி நண்பர்கள் பெரிய மாற்றங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைச்சுக்கிறதுக்கான நேரம் இது. இளம் வயது ஆண் பெண்கள் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பெற்றோரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது. ஏன்னா லக்ன ராசியிலே சனி இருக்கார், 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களை கழட்டி விட்டுட்டு போகிறதுக்கோ இல்லை கை கழுவிட்டு போகிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது. யாரையும் நம்பாதீங்க. உங்களுக்கான பரிகாரம், அதாவது மீனராசி நண்பர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தினமும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் படித்து வாருங்கள். உங்களுக்கு வரக்கூடிய தடைகள் போகும். தொழில் வியாபார உத்தியோக மேன்மை ஏற்படும். வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை துவக்குவதற்கு அந்த பரம்பொருளின் விஷ்ணு சஹஸ்ரநாமம் துணை இருக்கும். இந்த செவ்வாய் பயிற்சி 20ஆம் தேதி, ஜூன் 20ஆம் தேதி 2026 வருடம் மேஷ ராசியிலிருந்து தன்னுடைய சொந்த வீடான ஆட்சி பலத்திலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இங்கே எத்தனை நாள் இருக்காருன்னா 44 நாட்கள் இருக்கிறார். அதாவது ஜூன் 20லேருந்து ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் செவ்வாய் ரிஷபராசியில் இருக்கார். சனியின் பார்வையில் இருக்கார். இந்த சனி பார்வை அப்படிங்கிறது ஆக்சுவலாக இது ஒரு பாசிட்டிவ் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் ரிஷபராசிக்கு போகிறது, எதிரியோட வீட்டுக்கு போகிறது பவர் இல்லாமல் இருப்பார். அந்த எதிரியோட வீட்டுக்கு போகும் பொழுது சனியின் பார்வையில் இருப்பார். ஆனால் அந்த சனிக்கு குரு பார்வை, உச்ச குருவின் பார்வை. இந்த சனிக்கு பவர் கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 ரீசன். ஒன்று, சனி நீச்சத்தை நோக்கி பயணிக்கிறாரு, நீச்சஸ்தானத்துக்கு பக்கத்தில் இருக்கார்.
ரெண்டாவது குருவின் வீட்டில் இருக்கார், மூணாவது குருவின் பார்வையில் இருக்கார். ஸோ அந்த இடத்துல சனி வந்து கெடுதல் பண்ண மாட்டார். அப்பேற்பட்ட சனியின் பார்வையில் செவ்வாய் வரதுனால பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டால் சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குமே தவிர பெருசாக உலக அளவில் சண்டைகள் இருக்கிறதுக்கோ உயிர் சேதங்கள் இருக்கிறதுக்கோ வாய்ப்புகள் இல்லை. பட் இருந்தாலும் கவனமாக இருக்கணும். நெருப்பு சம்பந்தமான சில சங்கடங்கள் இருக்கும். இதில் எத்தனை நாள் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா 20/6/2026 முதல் 2/8/2026 வரை கிட்டத்தட்ட 44 நாட்கள் இருக்கார். இந்த 44 நாட்களில் அவர்னால உங்களுக்கு பல நன்மைகள் தரக்கூடிய வகையில் இருப்பார். ஏன் அப்படின்னா செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துல சனி இருக்கார். செவ்வாயின் 7ஆம் இடத்துல சனி இருந்து பார்த்தாருன்னா சமசப்தமாக பார்த்தா அதனுடைய பாதிப்பு வேறு. ஆனால் இப்போது சனி வந்து செவ்வாய் இருக்கிற இடத்துலேருந்து 11ஆம் இடத்துலேருந்து பார்க்கறதுனால கெடுபலன்கள் பெருசாக இருக்காது. இதனால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படும். இதில் வந்து உலக அளவில் சில புதிய பரிணாமங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புதிய பரிணாமங்கள்னால் அலைன்மெண்ட் ஆஃப் ஃபோர்ஸஸ் வில் சேஞ்ச். அதாவது உலக அளவில் இப்போ ஒரு குரூப் இந்த பக்கம் இருக்குது, ஏ சைடு பி சைடு இருக்குது. இப்போ அலைன்மெண்ட் ஆஃப் எப்படி வந்து மகாபாரதத்தில் வந்து சண்டை நடக்கிறதுக்கு முன்னாடி தர்மர் நட்டனோட மைதானத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்லுவார், சண்டை ஆரம்பிக்க போகிறது, இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம், இந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் கட்சி மாறலாம் அப்படின்னோடனே ஒரே ஒருத்தர் மட்டும் துரியோதன சைட்லேருந்து மாறினதாக ஒரு ஐதீகம் உண்டு. அது மாதிரி இப்போது நிறையா மாற்றங்கள் வரும். ஆனால் இதை யார் தலைமையில் நடத்துவாங்க அப்படின்னா உலகத்தில் ஒரு முக்கியமான இடத்துலேருந்து, அதாவது பாரத தேசத்தினுடைய இன்டர்ஃபரன்ஸ்னால் நிறையா மாற்றங்கள் நிகழக்கூடிய வகையில் இருக்குது. சண்டைகள் குறையறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். ஸோ மாற்றங்கள் நிகழக்கூடிய மாதங்களாக இந்த 1.5 மாதங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு என்ன பலன்கள் தரப்போகிறது அப்படின்னு பார்க்கணும். ஏன் அப்படின்னா கோச்சாரத்தில் உங்கள் லக்னத்துக்கு இந்த செவ்வாய் எங்கே அமரப்போகிறாரு, அதனால் உங்களுக்கு சாதக பலன்கள் என்ன பாதக பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள நமது தொலைபேசி எண்களில் நேரடி அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ வாட்ஸ்அப் அப்பாயின்மெண்ட்டுக்காகவோ தொடர்பு கொண்டு பேசி தெளிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இதன் மூலமாக உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் பிரச்சனைகளற்ற வாழ்க்கை அமைத்துக் கொள்வதற்கும் இது உறுதுணையாக இருக்கும் என்பதை சொல்லி உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.